இப்போ கரெக்டாக யூடியூப்பில் பயங்கரமான எஃபெக்ட் போட்டு ஒவ்வொரு வீடியோஸுக்கும் பயங்கரமாக நம்மளை சிரிக்க வச்சு இவங்க சினிமாவில் வந்து நடிக்க மாட்டாங்களா அந்த அளவுக்கு நம்மளை ஏங்க வச்சு யூடியூப் வீடியோஸுக்கு அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஃபேன்ஸ் ரெஸ்பான்ஸ் எடுத்த ஒரு யூடியூப் சேனல்னால் அது காத்தாடி கிளப் யூடியூப் சேனல் தான். இவங்க தமிழ் சினிமா படத்தை வச்சு ஸ்பூஃப் பண்ண ஒரு டாப் 5 வீடியோஸை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 5th பிளேஸில் பார்க்க போது கூலி படத்தோட ஸ்பூஃப் தான். இந்த ஸ்பூஃப் ஆக்சுவலாக பயங்கர காமெடியாக பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் ஒரு பையனோட லைஃப் எந்த மாதிரி இருக்கும்னு ஒரு மாதிரி காமெடியாக அவங்க சொல்லியிருப்பாங்க. அதில் கூலி படத்தோட ஃப்ளாஷ்பேக்லாம் ஒரு மாதிரி வச்சு பயங்கர காமெடியாக இருக்கும் அந்த வீடியோ. நோ, நீங்களும் அந்த சீனியர் தேவா இல்லப்பா, இப்போ சம்சா தேவா. 4th பிளேஸில் பார்க்க போது திருப்பாச்சி படத்தோட ஸ்பூஃப் தான். இந்த ஸ்பூஃபை பார்த்து ஆக்சுவலாக பயங்கரமாக விஜய் ஃபேன்ஸே சிரிச்சிருப்பாங்க. ஏன்னா இவங்க பண்ணுற ஒவ்வொரு காமெடியும் அந்த அளவுக்கு இருந்துச்சு. விஜய் அவர்கள் மாசா சொன்ன டைலாக்ஸ் எல்லாம் இவங்க பயங்கர தமாசா மாற்றிருப்பாங்க. முக்கியமாக விஜய் அவர்கள் சென்னையை பற்றி பேசுகிற பிளாஸ்டான ஒரு சீனை இவங்க காமெடியாக மாற்றிருப்பாங்க பாருங்க. நான் விழுந்து சிரிச்சேங்க அந்த ஒரு வீடியோ பார்த்தோண்டி. இது இப்போ சென்னை இல்லையாண்டா, சிங்கார சென்னையாண்டா. என்ன பெரிய என்னடா கலாய்க்கிற மாதிரி இருக்கு. சென்னையில இருக்க 3 ரவுடியை இவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிச்ச நீ, நான் கலாய்க்கிறத இவ்வளவு லேட்டா கண்டுபிடிக்கிறேன். தேர்டாக பார்க்க போது ரீசெண்டாக வந்து அயன் மூவி ஸ்பூஃப் தான். ஆக்சுவலாக அந்த படத்தில் நிறைய சீக்வன்ஸ் ரொம்ப சீரியஸாக ஆக்ஷனாக தான் போயின்னு இருக்கும். ஆனால் அதுலேருந்தோ சீன்ஸ் எடுத்து ரொம்பவே அழகாக காமெடி பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக தாஸ் அண்ணனுக்கு தலைவலிடான்ற மாதிரி ஜோசப் கேரக்டர் சொல்ல பாருங்க. ஆக்சுவலாக ஒரிஜினல் பிரபு சாரே சொன்ன மாதிரி இருந்துச்சு ஜோசப் கேரக்டர் சொல்லும் போது. ஏன்னா அந்தளவுக்கு நிறைய சீன்ஸ் இதில் நல்லா இருந்துச்சு. எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் பயங்கர காமெடியாக மாற்றிருந்தாங்க. ஆனால் தேவா ஒவ்வொருத்தக்கிட்ட ஒவ்வொரு வேஷம். நான் கூட நிறைய வேஷம் போடுவேன் நான் ஸ்கூல் ட்ராமால. தேவா நான் செத்தாலும் பரவாயில்ல, அவனை மட்டும் உயிரோட விட்டுறாதரா. செகண்டாக பார்க்க போது மான் கராத்தேவோட ஸ்பூஃப் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோவை தான் நான் காத்தாடி கிளப் ரொம்ப அதிகமாக பார்த்துருக்கேன். சிவகார்த்தியன் அவர்கள் மோட்டிவேஷனாக சொன்ன டைலாக்ஸ் எல்லாம் எவ்வளோ காமெடியாக மாற்றிருக்காரு பாருங்க. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வில்லனோட கேரக்டர் கிளைமேக்ஸுக்கு 10 முன்னாடி ஒண்டி தான் நம்மளுக்கு கோவம் வரும். அதுக்கு முன்னாடி அந்த வில்லன் கேரக்டர் மேலே நம்மளுக்கு கோவம் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் சிவகார்த்தியன் ஜெயிக்கணும்னு நம்மளுக்கு தோண வரும். பட் அந்த வில்லன் கேரக்டரே காமெடியாக ஜெயிச்சா எப்படி இருக்குன்ற மாதிரி அந்த வீடியோவில் சொல்லியிருப்பாங்க. முக்கியமாக இந்த வீடியோஸில் வர ஒரு டைலாக்கும் மோட்டிவேஷன்லேருந்து அப்படியே ஆப்போசிட்டாக பயங்கர காமெடியாக இருந்துச்சு. ஆல்ரெடி நிறைய விட்டம் கோவம் லைஃப்ல இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம். டேய் வாத்திய முன்ன பின்ன போட்டு பேசாதடா, குழம்புடா எனக்கு. ஃபர்ஸ்டா பார்க்க போது வெடச்சென்னை ஸ்பூஃப் தான். ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு காத்தாடி கிளப் இந்த படத்தோட ஸ்பூஃப் ஆரம்பிச்சு தான் நிறைய படங்களோட ஸ்பூஃபை ஸ்டார்ட் பண்ணாங்க. முக்கியமாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைலாக் இருக்கும், நோ தப்பா இருக்குன்ற மாதிரி. இந்த டைலாக்கை சந்தானம் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் சொல்லி அந்த அளவுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வைரல் ஆச்சு. முக்கியமாக வடச்சென்னை படத்துக்கே இவங்க எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பூஃபாக போட்டுருங்க. ஒவ்வொரு வீடியோவும் கன்னு மாதிரி நிற்கும், பயங்கர சூப்பராக இருக்கும், காமெடியும் பயங்கர நல்லா இருக்கும். சரியாண்ணா விக்ரமா? ஆனா நான் நல்லா இல்லை, நான் அப்பயே சொல்லணும்னு இருந்தம்மா, ஃபங்க்ஷன் ஆச்சுன்னு பார்த்தேன், போய் மூஞ்சி கொட்டாமா பவுடர் எல்லாம் திட்டு ஒட்டுங்குது.